ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஈஸ்ட்டில் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா இந்த ஷாப்பை நான் மீட் பண்ணேன். ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது வெளியே பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெல்லி தந்தூரி சாப் சொல்லக்கூடிய இந்த பிளேஸ். இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டைனிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் மேலே ஏறி போனேன். மேலே பார்த்தீங்கன்னா வியூவே சூப்பராக இருந்தது. அழகான சேர், 4 கப்புள்ஸ்லாம் போனீங்கன்னா சூப்பரான ஸ்பாட் சொல்லுவேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண சொல்லி மெனு கார்டு எடுத்தோம். ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக 2 ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணி தெரியாமல் பார்த்தீங்கன்னா தலை சொரிஞ்சு மெனு கடை பார்த்துருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் லேம்ப்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே தொங்குற அந்த சின்ன சின்ன பூச்செடி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர் போல ரெண்டாம் கூட ஓவர் ப்ரைஸு 100 ஆஃபு ஃபுல்லு 150 நாங்கள் ஆர்டர் போட்ட பார்த்தீங்கன்னா அந்த அரியாளி சாப்பும் அந்த அரேபியன் சாப்பும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. உண்மையாக பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ பல்லு ஊற்றுற குச்சி வச்சு நம்ம சாப்பிடணும். அந்த சப்பாத்தி நானும் பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருந்தது. அந்த பட்டர் குழம்பும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இருக்கிற டிஷ்ஷெல்லாம் சூப்பராக இருந்தது. எதை சாப்பிட்றதுன்னு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு சப்பாத்தி ஃபஸ்ட்டு நான் எடுத்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பட்டர் குழம்பு லைட்டாக ஊற்றினேன். எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லி அந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு இருந்திருக்கு. அது தொடும்போது நல்லா இருந்தது. அது நான் டேஸ்ட் பண்ணேன். அது டேஸ்ட் எல்லாமே மைல்டாக சூப்பராக இருந்தது. இவனும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு ஆஹா நல்லா இருக்குடான்றான். அது உண்மையாக போயா தெரியல, பட் எனக்கு வந்து பிடிச்சிருந்து உண்மையாக அந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சாப் ஆர்டர் பண்ண சாப்பையும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ஸ்பாட் உண்மையாக சூப்பராகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னதான் தெரில, நாங்கள் வாயா போயா அப்படியே பேசினு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்காக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கெல்லாம் எவனுமே சாப்பிடல. நான் தான் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வயிறும் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாமல் ரொம்ப நேரம் கடையிலே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கழுவிட்டு ஸோ போகலாமா நான் யோசிச்சிருந்தோம். கடையே காலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் லவ்வர்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் இறங்க முடியாமல் இறங்கி போய் பில்லே பே பண்ணலான்னு பார்த்தா பில்லு பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு 1000 ஆயிரும்னு பார்த்தா பில்லு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆகல, ஒரு 520 தான் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பில்லு ரொம்பவே கம்மியாக தான் பே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பாட்டு போனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை பை கைஸ்.